முன்னாடி வந்து எல்லாரும் ரிவ்யூ சொன்ன மாதிரி இங்கே நல்லா தான் இருக்குது. லைக் நாட் பேட் அண்ட் லைக் அஃபோர்டபுள் ப்ரைஸ் அண்ட் நிறைய கூட்டமும் உங்களுக்கு இது வருது. நல்லா இருக்கும், சாப்பிட்றது நல்லா இருக்கும், ரேட்டு கம்மியாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ஹலோ மக்களே, வெல்கம் பேக் அனதர் வீடியோ. இப்போ வீடியோ பண்ண எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்ம அசோக் நகரில் வீடியோ பண்ணிட்டு இருக்கோம். அசோக் நகரில் பார்த்தீங்கன்னா இது 7th Avenue வந்திருக்கிற கடையோட பேர் பார்த்தீங்கன்னா மணி டிஃபன் சென்டர். மார்னிங்லேயே ஒரு வெஜ்ஜு டிஃபன் தான் இது. பட் ஆனால் அவ்வளோ க்ரௌட் அண்டு அவ்வளோ என்ன சொல்கிறதுனா ஒரு பாசிட்டிவான ரிவ்யூஸ் எல்லாமே இருந்துச்சு நான் பார்க்கும்போது. சரி, நம்மளுமே ஒரு வெஜிடேரியன் டிஃபன் எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு, நம்ம இதை ட்ரை பண்ணலாம்னு சொல்லி நம்ம கிளம்பி இருந்தோம். பின்னாடி பாருங்கள், கூட்டத்தை பாருங்கள். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ 9 டைம் வந்து 9 ஆகிடுச்சு. ஸோ அதனாலேயே வந்து கூட்டம் கொஞ்சம் குறைஞ்சிச்சுருக்காங்க. இதுவே குறைஞ்சிருச்சாங்க. நீங்கள் ஒரு 8 o'clockலாம் வந்தீங்கன்னா இன்னும் கூட்டம் வந்து செம்மையாக இருக்கும். இங்கே என்னென்ன கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இட்லி, பூரி, பொங்கல், இடியாப்பம், கூட பார்த்தீங்கன்னா வடகறி, சாம்பார் சட்னி, அது மாதிரி எல்லாமே கொடுக்குறாங்க. இங்கே வந்து நிறைய ஃபாஸ்ட் மூவிங் பார்த்தா அந்த வடகறி வந்து நல்லா ஒரு ஃபாஸ்ட் மூவிங்காக இருந்துச்சு. அதே மாதிரி ஒரு ப்ரைஸுமே ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸ் தாங்க இருக்குது. ப்ரைஸ் ஒன்றும் அவ்வளோ அதிகமான ப்ரைஸ்லாம் கிடையாது, ரொம்ப ஒரு நார்மலான ப்ரைஸ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அந்த ப்ரைஸுக்கு உண்டான டேஸ்ட் வந்து இங்கே செம்மையாக கொடுக்குறதா எல்லாருமே சொன்னாங்க. நீங்கள் எல்லாமே பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. பட் ஆனால் நம்மளுமே டேஸ்ட் பண்ணலாம். அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே நம்ம போய் கேட்கலாம். மேக்ஸிமம் நிறைய பேர் என்ன கேட்டேன், எல்லாம் சொல்லியிருக்காங்க. நீங்கள் இதுவரை பார்ப்பீங்க. இப்போ போயிட்டு அந்த கடையை பற்றி எல்லாமே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எட்டு வருஷமா பண்றோம். அதில் வந்து இப்படி குழந்தை ஆட்டா ஓட்டின்னு இருந்தது. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு இளநீர் போட்டுருந்து. அப்புறம் கடை பிக்கப் பண்ணிச்சு. 8 வருஷமா கடை பிக்கப். இப்போதான் ஒரு 4-5 மாசமா கொஞ்சம் வியாபாரம் நல்லா ஆகுறது. பிக்கப் பண்ணி ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வரைக்கும் நல்லா கடவுள் புண்ணியத்தில் ஓடிருந்தாங்க. ஐநாயிரம் புண்ணியத்தில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உங்களோட தயவு எங்களுக்கு தேவை, அவ்வளோதான். மக்களோட தயவும் தேவை, உங்களோட தயவும் எங்களுக்கு தேவை, அவ்வளோதான். பொங்கல், கிச்சடி, இடியாப்பம், வடகறி, வடை, தோசை, இட்லி. 8 ரூபா ஒரு இட்லி, வடை 8 ரூபா. அதே ஒரு இடியாப்பம் வந்து ஒரு செட்டு 5 வரும், 40 ரூபா. இதே மாதிரி சாப்பாடு வந்து பிரிஞ்சி 50 ரூபா, மீதி எல்லாம் 40 ரூபா, 30 ரூபா. தக்காளி, சாம்பார், லெமன் சாதம், புளி சாதம், புதினா சாதம், கருப்பிலை சாதம், 7 விதமான சாப்பாடு, தயிர் சாதம். அதெல்லாம் கம்மி விலை தான். இது பிரிஞ்சி ஒண்டி தான் 50 ரூபா, மீதி எல்லாம் 35 தான். நான் இப்போ ரீசெண்டாக தான் வரேன். பட் லைக் நானுமே இது வந்து யூடியூப்ல பார்த்துட்டு தான் வந்து இந்த கடைக்கு வரேன். ஸோ நான் இங்கே நியர்பையில் தான் இருக்கேன். பட் ஃபைன், லைக் யூடியூப்ல முன்னாடி வந்து எல்லாரும் ரிவ்யூ சொன்ன மாதிரி இங்கே நல்லா தான் இருக்குது. லைக் நாட் பேட் அண்ட் லைக் அஃபோர்டபுள் ப்ரைஸ் அண்ட் நிறைய கூட்டமும் உங்களுக்கு இது வருது. அண்ட் தென் டேஸ்ட்டும் நல்லா தான் இருக்குது, ஹோம்லியாக தான் இருக்குது. ஸோ ஹார்ம்ஃபுல் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. எனக்கு வந்து இங்கே பொங்கல் ரொம்ப பிடிக்கும் சார். பொங்கல் நல்லாயிருக்கும். அண்ட் தென் மோரோவர் இடியாப்பம், வடகரியும் கூட நல்லாயிருக்கும். ஸோ அது ரெண்டுமே ஃபாஸ்ட் மூவிங் தான். இங்கே ப்ரைஸ் எப்படி சார்? ப்ரைஸ் ரொம்பவே வந்து அஃபோர்டபுள் சார். ஸோ லைக் வந்து எல்லாருக்குமே வந்து லைக் உங்களுக்கு பெரிய ஹோட்டல்ஸோட கம்பேர், ஓகே எப்படி உங்களுக்கு இந்த கையேந்தி பவன் அதெல்லாம் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் எப்படி இருக்கும்னு. பட் இங்கே மற்ற ஹோட்டல்ஸோட கம்பேர் பண்ணிச்சு உங்களுக்கு டேஸ்ட்டும் மோரால சேமாக இருக்குது. அண்ட் ப்ரைஸ் ரொம்பவே அஃபோர்டபுள் தான். வர்த்து, யா, உண்மையாகவே வர்த்து. இது வரைக்கும் போட்டுன்னு வரோம். இங்கே விலை ஏற்றலை. இப்போ தீபாவளி கழிச்சு விலை ஏற்றலாம்னு நினச்சிட்டு இருக்கோம். அது எல்லாமே சரி, விலை ஏற்றணும். எப்படின்னு கேட்டிங்கன்னா வடை வந்து 8 ரூபா, 10 ரூபா, இட்லி 10 ரூபா, அந்த மாதிரி எல்லாம் 10 ரூபா ஏற்றணும். 8 வருஷமா வராங்க. சாப்பிட்டாங்க 3 இட்லி ஒரு வடை 32 ரூபா. நல்லா தரமாக இருக்கும், சாப்பிடலாம். அதேமாரி ஒரு செட்டு இடியாப்பத்துக்கு 5 பீஸ் வச்சு ஒரு வடை இருக்குது.
நல்லா அருமையாக இருக்கும், சாப்பிட்லாம். காலையில் டிஃபன் வந்து நமக்கு போதுமான அளவு நல்லா திருப்தியாகவும் இருக்கும், நல்லா சுவையாகவும் இருக்கும். சாம்பார் சட்னிலாம் நல்லாவும் இருக்கும். வேர்க்கடலை சட்னி ஒன்று கொடுப்பாங்க, அதுக்கு 8:30 மணிக்கு மேலே ஒரு வேர்க்கடலை சட்னி கொடுப்பாங்க, அதுவும் ஒரு அருமையாக இருக்கும், நல்லாயிருக்கும். சாப்பிட்றதுக்கு தரமாகவும் இருக்கும், நல்லாயிருக்கும், சுவையாக இருக்கும். நல்லா கம்பேர் பண்ணும்போது இந்த இடம் உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருக்கு? ரொம்ப நல்லா அருமையாக இருக்கும். இது எந்த முகம் சொல்லிக்காத இது பண்ணாத பார்சல் என்ன டைமும் நமக்கு ஆர்டர் வேணும்னும் போது ஏதோ ஒரு வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வைக்கணும், ஆர்டர் எடுக்கணும்னா வந்து சொல்லிட்டோம்னா போதும், ஆர்டர் உடனே கட்டி வைப்பாங்க. யாருக்காவது தானம் பண்ணணும், ஒரு 10, 25 பொட்டில் 30 பொட்டில் வரணும், டக்குன்னு வந்து சொல்லலாம். சொல்லிவிட்டு சரி ஒரு 1/2 அன் ஹவர் கழிச்சு வந்து எடுத்துன்னு போய் கொடுத்துட்டு வந்துடலாம். எல்லாருக்கும் இது பண்ணலாம், நல்லா டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணலாம். சாப்பாட்டுறதுக்கு நல்லாவும் இருக்கும், சுவையாக இருக்கும், நல்லாயிருக்கும், தரமாக இருக்குது. கொடுக்குற காசுக்கு 32 ரூபாய்க்கு 3 இட்லிக்கு ஒரு வடை 32 ரூபா. அது 2 ரூபா சேஞ்ச் இல்லை, 30 ரூபா போயிட்டு வைப்போம். சொல்லுவாங்க நல்லா இருக்கும், பிரச்சனை 40 ரூபா. ஒரு செட்டு இடியாப்பம் 5 செட்டு வச்சு வடகறி வைப்பாங்க. பொங்கல் இருக்குது, அருமையாக இருக்கும் பொங்கல். சமைக்கிறது ஒருத்தர் சமைக்கிறார். ரொம்ப நாளாக தம்பி தான் சமைச்சது. இப்போ 3 நாளாக பழைய சமையல்காரர் வர்றாரு. தம்பி தான் சமைச்சுன்னு இருந்தது. இப்போ 4-5 நாளாக புதுசு பழைய சமையலுக்கு அவர் தான் பண்ணுவார், அவர் தான் பண்ணுறாரு. ராஜன், நாங்கள் விழுப்புரம். நாங்கள் பக்கத்து ஊர் தான், விழுப்புரத்துக்கு பக்கத்து ஊர் வீரமூர். சொந்த ஊர் எங்களுக்கு வீரமூர். ஆமாம், இங்கே வந்து நாங்கள் வந்து 55 வருஷம் ஆகுது. இது சூப்பராக இருக்குது. ஆக்சுவலி வந்துட்டு நான் ரொம்ப நாளாகவே இங்கே வந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கிறேன். நான் என் வேலையை விட்டு இந்த சைட் தான் வரேன். நான் இப்போ பார்க்கும்போது இங்கே க்ரௌட் ரொம்ப அதிகமாக இருக்கும். சரி என்னென்ன அப்படின்னு சொல்லி தான் சரி டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு வந்தேன். உண்மையாகவே சூப்பராக இருக்குது, ரொம்ப அஃபோர்டபுளாகவும் இருக்குது, நல்ல டேஸ்ட். நீங்கள் ஒரு வெஜிடேரியன் ஹோட்டலில் உங்களுக்கு என்ன கிடைக்குமோ அது இங்கே கிடைக்குது. நல்லாயிருக்கு, வடகறியும் நல்லா இருக்குது, அவங்களோட சாம்பார் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா இருக்குது. ஆக்சுவலி இன்றைக்கி நான் வந்து எப்பவுமே நான் ஒரு இட்லி பிரியன், அது இட்லியை மிஸ் பண்ணுறேன். இன்றைக்கி இட்லி காலியாச்சு, டைம் பாருங்கள் ரொம்ப கம்மி தான், ஆனால் அதுக்குள்ளேயுமே எல்லாமே மூவ் ஆகிடுச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இங்கே நல்லா இருக்குது, நல்லா சாப்பிட்லாம். அதான் சொல்கிறேன்ல, நல்ல செம்ம க்ரௌடு இங்கே. சரி அதுக்காகவே டேஸ்ட் பண்ணி பார்ப்போமே அப்படின்னு வந்தேன். உண்மையாகவே குவாலிட்டி சூப்பராக இருக்கட்டும். உண்மையாகவே டேஸ்ட் வைஸில் அதான் சொல்கிறேன்ல, ஒரு வெஜிடேரியன் ஹோட்டலில் உங்களுக்கு என்ன கிடைக்குமோ அது இங்கே நல்லாவே கிடைக்கும். நல்லா இருக்கு. நானும் வீட்டு வேலை தான் செய்துன்னு இருந்தேன், பால் போட்டுக்கணும், வீட்டு வேலை செய்தோம். அப்புறம் அப்போ அவர் பெரியவர் போனால வேலைக்கு போகிறது கிடையாது. இப்போ இந்த புள்ள பண்ணுறதுனால இங்கே பிக்கப் பண்ணி கூட இருக்கிறேன். கஷ்டமாக இருக்கு, என்ன பண்ணுறது, செய்தானே அவங்க. சும்மாவும் என் கை வச்சுன்னு இருக்க மாட்டேன். என்னோட பழக்கம் வந்து உழைச்ச உடம்பு இருக்க மாட்டேன் ஐயா, நான் சும்மா இருக்க மாட்டேன். அதனால காலையில் 5:30 மணிக்கு வருவேன். 5:30 மணிக்கு வருவேன். 5:30 மணிக்கெல்லாம் வந்து கூட அதை கட்ட போவேன், கரெக்டாக இருக்கும். பிக்கப் பண்ணி ஏதோ போயின்னு 2 வருஷமா வர என்ன காரணம்? நல்லா இருக்கும், சாப்பிட்றது நல்லா இருக்கும், ரேட்டு கம்மியாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். லட்சுமி இட்லி, பொங்கல், இடியாப்பம். நீங்கள் மற்ற இடத்துல சாப்பிட்ருக்கீங்களா? உங்களுக்கு எப்படி இருக்குது? எல்லாத்துல பெட்டராக இருக்குது, ரேட்டு கம்மியாக இருக்கும், நல்லா இருக்கும். என் ஃப்ரெண்டு 6 பேருக்கு சாப்பிடுவோம். ஏதோ கடை வாங்கி பண்ணோம், என்ன கொடுக்குது என்ன போகுது லாபம் பிள்ளைக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாது. நான் அதெல்லாம் பார்க்க மாட்டேன். என்னோட டியூட்டி இது வேலை முடிஞ்சுதா போயிட்டே இருக்கும், அவ்வளோதான். என்ன பண்ணுறாங்க ஏசணும் காசை பற்றி நான் நினைக்கவே மாட்டேன், பார்க்கவும் மாட்டேன். அப்புறம் இவனுங்களுக்கெல்லாம் 1000 ரூபாய் சம்பளம், சும்மா இல்லை, 1000 ரூபாய் சம்பளம் எல்லாருக்கும். அதெல்லாம் போகணும், வாடகை கொடுக்கணும், ரூம் வாடகை எவ்வளவு இருக்கு, எல்லாத்தையும் சமாளிக்கிறது உள்ள சமாளிக்க முடியாது. நைட்டு சமாளிக்க முடியாதுப்பா, நைட்டு வந்து சமாளிக்க முடியாது. பவுல்ல இப்போதான் இது வருது அப்படின்ட்டு பார்க்கவே இல்லையே. தமிழ் பண்றதுனால இவர் தான் பண்ணிட்டு இருந்தாரு, இப்போ அவர் வந்ததுனால கூட வந்து பண்ணுது. நான் இப்போ 1 மாசமா வரேன். ஜிஆர்டி ஸ்கூலுக்கு வர சொல்ல வந்து சாப்பிட்டு தான் போவாங்க. நல்லா டேஸ்டாக இருக்கும். உங்களுக்கு என்னென்ன பிடிக்கும்? நமக்கு இடியாப்பம் பூரி எல்லாமே பிடிக்கும், நல்லா இருக்கும். சாம்பார்லாம் அருமையாக இருக்கும். ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கும். நான் எங்கே சாப்பிட பண்ணிக்கலாம் வந்து சாப்பிட்றது அந்த 1 மாசமாவே வரேன். ஒரு வருஷமா கிட்ட 1 வருஷம். எப்படி இருக்கு எல்லாம் டேஸ்ட்? எல்லாம் நல்லா இருக்கு. சட்னி சாம்பார் எல்லாருமே நல்லா இருக்கு, இட்லி நல்லா இருக்கும். ரேட்டு நார்மல் ரேட்டு தான், கம்மி தான்.
நல்லா இருக்கு. என்ன நான் என்ன என் உடம்பு நல்லா இருந்தா இன்னும் எல்லாரையும் எதிர்த்து பண்ணுவேன் அந்த மாதிரி வேலை செய்வேன் நான். எனக்கு ரொம்ப முடியல. மீடியம். ஆமா, அவ்வளவுதான் முடியும். அதெல்லாம் முடியாது. ஆனா தள்ளுது கொஞ்சம், அதனால ரொம்ப ஏந்திரிச்சு வேலை செய்ய முடியாது. அசோக் நகர் 7வது காலையில 5 மணிக்கெல்லாம் வரும். 5 மணிக்கு. 5 மணிக்கெல்லாம். இது 11 மணி 10:30 வரைக்கும் கூட ஓடுறோம். அடுத்தது சாப்பாடு அந்த பக்கம் போயிடும். வெயில் வரும் இங்க, அதனால அந்த பக்கம் எடுத்துன்னு போயிடும்.